சாமி காலில் அடிபட்டுக்கு சாமி. இறக்கி விடு, இறக்கி விடு, நடக்கும். குர்ரக்கா சாமி, என் பேர் வெங்கண்ணா. படிப்பு வாசனையே இல்லாதவன். பகவான் மாடு மேய்ச்சான், ஆனா என்ன ஆடு மேய்க்க வச்சுட்டான். நீங்க தான் எனக்கு அருள் புரியணும் சாமி. நேரம் வரும்போது உனக்கு ஞானம், யோகம், செல்வம் எல்லாம் கிடைக்கும். சாமி, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ரீ ராகவேந்திரர். உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை மனசில் நினைச்சுக்க. முக்கியமான செய்தி. சேனாதிபதியிலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கிறது. பாஷை தெரியாத ஊரை அரசாள்வதே தவறு. முஸ்தாபா, சேனாதிபதிக்கு பார்சிய மொழி தெரியாதா? தெரியாது சாப். பாஷையை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். இனிமேல் படிக்க சொல்லலாம். குழப்பம் குழப்பம். தமிழில் எழுதியுள்ள இதை யார் படித்து காட்டுவது? இவன் தமிழ் படித்தவனாக இருப்பான். வா. இந்த கடிதம் என்னவென்று படி. நவாப்ஜி, எனக்கு படிக்க தெரியாது, நான் படிக்காதவன். யாரிடம் போய் சொல்கிறாய்? நீ முகலாய ஆட்சியை வெறுக்கிறாய், ஆகவே படிக்க தெரியாது என்று மறுக்கிறாய். அம்ஜத், அவனை படிக்கவை. வேண்டாம் நவாப்ஜி, நவாப்ஜி வேண்டாம் நவாப்ஜி, எனக்கு படிக்க தெரியாது நவாப்ஜி. நவாப்ஜி, ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ அப்பா. அடிவாங்காமல் படி. ஐயோ நவாப்ஜி, வேண்டாம் நவாப்ஜி, எனக்கு படிக்க தெரியாது நவாப்ஜி. ஸ்ரீ ராகவேந்திரா, எனக்கு படிக்க தெரியாது. நவாப் சாஹேப், சமூகத்திற்கு சேனாதிபதியின் வணக்கம். உங்கள் ஆசீர்வாதத்தால் நாங்கள் போர் முனையில் வென்றுவிட்டோம். வெற்றி வெற்றி. சபாஷ் பேட்டா சபாஷ். படிக்க தெரியாதென்றாய், எப்படி படித்தார்? பகவானுடைய கருணை. ராகவேந்திரா, உனக்கு பாஷை தெரிகிறது, அறிவும் இருக்கிறது. உன்னை திவானாக ஆக்குகிறேன். முஸ்தாபா, இவரை அதோனி அரண்மனைக்கு அழைத்து போ. வருகிறேன் திவான்ஜி. ஸ்ரீ ராகவேந்திரா, சாமி, நான் ஏழை, தீண்டப்படாதவன். நானும் என் குடும்பமும் நல்லா இருக்க நீங்க அருள் செய்யணும் சாமி. ஏய், யாரை கேட்டு நீ இங்க வந்த? போ. நில்லுப்பா, உள்ளவா. கோவிலுக்குள்ளையா? நானா? தெய்வத்துக்கு எல்லாரும் போது. வா.
மனுஷன். கீழ் ஜாதிக்காரன் சுவாமி. பசுமாடு எந்த ஜாதின்னு கேட்டுட்டா அந்த பாலை குடிக்கிறோம் சீனிவாசாச்சார். சாமி சாமி, சாதி வித்தியாசம் பார்க்காம இந்த ஏழைக்கு அருள் செஞ்சீங்க. நீங்கதான் எனக்கு தெய்வம். சாமி, உங்களுக்கு காணிக்கையா இந்த கடுகை கொண்டு வந்திருக்கேன். ஏத்துக்குவீங்களா? தாராளமா. அப்பண்ணா சுவாமி, இந்த கடுகை பகல் போஜனத்துல கலந்துட சொல்லு. நான் வர்றேன் சாமி. ஹரேரா. என்ன சுவாமி இது? அந்த ஈன ஜாதிக்காரன் கொடுத்த கடுகை. ஈனோங்கிறது பிறப்புல இல்ல, அவங்க நினைப்புல இருக்கு. என் ராமன் குகை என்ன ஜாதின்னு பார்த்தானா? சரி சுவாமி, நான் சேவிச்சுக்கிறேன். ஹரேரா. சுவாமி, நான் ஊருக்கு புறப்படுறேன். சாப்பிடாமலா? பரவாயில்லை, அச்சதுதான் வாங்கிட்டனே. வரேன். ஹரே ராம், ஹரே ராம். சுவாமி, அச்சதே கருப்பா மாறி இருக்கே. மனசோட கருப்பு அக்ஷத்தில தெரியுது. ராமா. சுவாமி, ஈன ஜாதிக்காரன் கொடுத்த கடுக போஜனத்தை சேர்க்க போறேன்னு இங்க சாப்பிடாம புறப்பட நினைச்சேன். அச்சதைய கருப்பா மாத்தி எனக்கு அறிவு புகட்டிட்டே. உங்க மனச புரிஞ்சுக்காத இந்த மடையனை மன்னிச்சிருங்க சுவாமி. சகல ஜீவராசிகளுக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு பகவானே பகவத்கீதையில சொல்லிருக்கும் போது ஜாதி ஏது? காற்றுக்கும் ஆற்றுக்கும் ஜாதி இருக்குன்னா நமக்கும் ஜாதி உண்டு. சுவாமி, நான் இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போறேன். மங்கள அச்சதைய நிறம் மாத்தி கொடுங்க. மனசுல இருந்த கருப்பு மாறிடுச்சுல்ல, கையில இருக்கிற அக்ஷத்தையும் மாறி இருக்கும். சுவாமி. ஹரே ராம். பண்டிதர்களே, கணித்து விட்டீர்களா? சாமிகளோட ஆயுசு சரியாயிட்டு 78 കൊല്ലമാണ്. മഹാസന്നിധാനത്തിന്റെ ആയുർഭാവം 700 കൊല്ലമാണ്. മഹാപുരുഷന്റെ ആയുർഭാവം 300 കൊല്ലമാണ്. இது சத்தியம். என்ன சுவாமி இது? ஒவ்வொருத்தர் கணக்கும் பகவானுடைய கணக்கும் அதுதான் அப்பண்ணா. 3 பேர் சொன்னதும்